ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்போவும் யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா, வராதவங்கள வந்து நான் அவனை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க, நான் கேட்டதா சொன்னுங்க, இப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்லேயும் வார்த்தை இருக்கு, இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவ ஒன்றை அவளுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா அப்படி சொல்லுவோம்ல நம்ம. இப்போ முக்கியமாக இது வந்து இந்த காலேஜ்லலாம் வந்து முக்கியமாக பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க, இப்போ சேர்ந்து பஸ்ஸில் போகலாம், சேர்ந்து வெளியே மோஸ்ட்லி வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது யார் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வருவாங்க. ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்களுக்காக சேர்ந்து போகணும் அப்படின்றதுக்காக. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, உன்னைய வந்து அவளுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, நீ அவளுக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அவன் உன்ட்ட சொல்ல சொன்னா அப்படி சொல்லுவோம்ல. அது வந்து முதல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே இந்த கேட்டதா சொல்லு, விசாரிச்சதா சொல்லு, அவ உன்னைய வெயிட் பண்ண சொன்னா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதே கொஞ்சம் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்ல தான் வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவ வந்து உன்னைய அவளுக்காக வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படின்னு பார்க்கலாம். she asked you to wait for her. ரொம்ப ஈஸியானா இது நம்ம தமிழ்ல கூட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கரடு முரடா தெரியுது பார்க்க. ஆனால் இங்கிலீஷில் வந்து ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். she asked you to wait for her. ஓகே, she asked you to wait for her அப்படி சொன்னா அவ உன்னை அவளுக்காக வெயிட் பண்ண சொன்னா. நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து அவன் வந்து என்னைய கால் பண்ண சொல்லியிருக்கான் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ வந்து அவன் அப்போ அதை கூப்பிட்டான், இல்லை எனக்கு என்னைய வந்து கால் பண்ண அவனுக்கு கால் பண்ண சொல்லி என்னை சொல்லிட்டு போயிருக்கிறான் இப்படிலாம் சொல்லுவோமா. தமிழில் கூட நமக்கு ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்குது. பட் இதை எப்படி ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போது அது அவன் ஒருத்தர் நம்ம ஒரு இமேஜினரி கேரக்டர் ஜிம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜிம் ஆஸ்க்ட் மீ டு கால் ஹிம். ஜிம் என்கிட்ட அவனுக்கு கால் பண்ண சொல்லி சொன்னான். ஜிம் ஆஸ்க்ட் மீ டு கால் ஹிம். இப்போ இதே இது ஜிம் வந்து உன்னைய கால் பண்ண சொல்லியிருக்கிறான் அவனுக்கு அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஜிம் அவனுக்கு உன்னை கால் பண்ண சொன்னான் அப்படி சொன்னோன்னா ஜிம் ஆஸ்க்ட் யூ டு கால் ஹிம். ரொம்ப சிம்பிள். ஜிம் ஆஸ்க்ட் யூ டு கால் ஹிம் அப்படின்னா ஜிம் உன்னைய கால் பண்ண சொன்னான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேட்டதா சொல்லு அந்த மாதிரி விஷயத்துக்கு வரலாம். இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, டாம் கன்வேட் ஹிஸ் பர்த்டே விஷஸ் டு யூ. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பர்த்டே விஷஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி அனுப்புகிறாங்கன்ட்டு, நான் வந்து அவனுக்கு பர்த்டே விஷஸ் சொன்னேன்னு சொல்லிடு. ஒரு வேளை இப்போலாம் வந்து நம்ம பேசிடலாம் அப்படின்னா கூட, ஆனாலும் சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடு, என்னோட பர்த்டே விஷஸ் அவன்கிட்ட சொல்லிடு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து டாம் வந்து உன்கிட்ட பர்த்டே விஷஸ் சொல்ல சொன்னான், உனக்கு பர்த்டே விஷஸ் சொல்ல சொன்னான் அப்படி சொல்லணும் அப்படின்னா, டாம் கன்வேட் ஹிஸ் பர்த்டே விஷஸ் டு யூ. டாம் அவனுடைய பர்த்டே விஷஸ், அவன் சொல்கிற பர்த்டே விஷஸை உனக்கு வந்து சொல்ல சொன்னான். டாம் கன்வேட் ஹிஸ் பர்த்டே விஷஸ் டு யூ. இதுதான் வந்து டாம் உனக்கு பர்த்டே விஷஸ் சொல்ல சொன்னான் அப்படின்னு. இப்போ இதுக்கு அடுத்தாப்புல உனே கேட்டதா சொன்னா, விசாரிக்க சொன்னா, நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ இதெல்லாம் அந்த விசாரிச்சதா சொல்லுங்க, கேட்டதா சொல்லுங்க அப்படிலாம் என்ன அர்த்தம், நம்ம வந்து அவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு அக்கறையிலையோ ஒரு அன்புல வந்து நான் வந்து இன்னும் அவனை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றக்கா நான் ரொம்ப அவனை பற்றி கேட்டேன்னு சொல்லு, நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு, நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அப்படி கேட்கறதுக்கு வந்து இங்கிலீஷ்லையும் ஈக்குவலண்ட்டாக இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா, கன்வே மை கிரீட்ஸ் டு ஹிம். கன்வே மை கிரீட்ஸ்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒன்லி குட் மார்னிங், இந்த குட் ஆஃப்டர்நூன் அதெல்லாம் மட்டும் தான் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கிடையாது. ஒரு ஹாய் ஹலோ சொன்னால் கூட அதுவும் வந்து அது கிரீட்டிங்ஸ் தான். அப்போது கன்வே மை கிரீட்ஸ் டு ஹிம் அப்படின்னா, என்னுடைய இந்த ஹாய் ஹலோ என்னுடைய கிரீட்டிங்ஸை நான் அவனுக்கு தெரியப்படுத்து. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கேட்டேன்னா என்ன அர்த்தம், நம்ம கேட்குறது என்ன அர்த்தம், ஹவ் ஆர் யூன்னு கேட்போம். ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா. அவங்க அது எவ்வளோ சின்ன வயசுல இருந்தவங்களாலும் சரி, பெரியவங்கள எப்படி இருக்கிறன்றது நம்ம வந்து சும்மா ஜென்ரலாக அவங்க ஹெல்த்தை பற்றி கேட்கணும்னு இல்லை, சும்மா ஜென்ரலாக ஒருத்தவங்களை பார்த்தாவே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி
இங்கிலீஷில் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஹாய் ஸோ கன்வே மை greets டு ஹிம் அப்படின்னா நம்ம இது எல்லாமே இந்த greetsக்குள்ளே அடங்கிடும். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கியா, நல்லா படிக்கிற, இது எல்லாமே இந்த greetingsக்குள்ளே வந்துடும். ஸோ கன்வே மை greetings டு ஹிம் இல்லை கன்வே மை greets டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஓரளவுக்கு கேட்டேன்னு சொல்கிற மாதிரி. இதே இது ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா கன்வே மை ஹாய் டு ஹிம். இப்போ வந்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா என்னுடைய ஹாயை வந்து நீ அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்வே மை ஹாய் டு ஹிம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் பேச்சு வழக்கில் உள்ளதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். இது வந்து இப்படி கிராமட்டிக்கலாக இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமாலாம் கிடையாது. கன்வே மை ஹாய் டு ஹிம் அப்படின்னா நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லு, அது வந்து ரொம்ப ஈக்குவலாக நான் கேட்டதா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வந்துடும். அண்ட் இதே இது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அவன் வந்து உனக்கு பர்த்டே விஷஸ் சொல்ல சொன்னான் அப்படி சொல்கிறோம். இப்போ இதே இது நம்ம சொல்கிறோம், நான் வந்து பர்த்டே விஷஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்வே மை பர்த்டே விஷஸ் டு யுவர் பிரதர். உங்கள் தம்பிக்கிட்ட நான் வந்து பர்த்டே விஷஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்வே மை பர்த்டே விஷஸ் டு யுவர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி பர்த்டே விஷஸ் அப்படின்னு இல்லைனா கூட நார்மலாக ஒரு விஷ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு நியூ இயர் டைமாக இருக்கலாம், இல்லை ஒரு தீபாவளி டைமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம நேரில் ஒருத்தங்களை பார்த்துருவோம். அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம். அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ வீட்டில் இருக்கிற மித்தவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியல, அவங்கள பார்க்க முடியல அப்படின்னா அப்போது வீட்டில் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிடு, நான் கேட்டேன்னு சொல்லு, அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு, அண்ணன் தம்பி கிட்ட சொல்லிடு, இப்படிலாம் நான் கேட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்வே மை விஷஸ் டு யுவர் ஃபேமிலி. உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய விஷஸை தெரியப்படுத்து, என்னுடைய இந்த தீபாவளி விஷஸை தெரியப்படுத்து. கன்வே மை தீபாவளி விஷஸ் டு யுவர் ஃபேமிலி, கன்வே மை நியூ இயர் விஷஸ் டு யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இந்த கன்வே அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் நம்ம வந்து கேட்டதா சொல்லு, நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு அப்படிலாம் சொல்கிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட், நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட கண்டினியூஸாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் கேட்டதா சொல்லுன்னு சொன்னால் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி, இப்படி தான் சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங், ப்ரீவியஸ் வீடியோ இந்த ஐ யூஸ் டு ஐம் யூஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஐ எம் யூஸ் டு சொல்லும்போது ஐ எம் யூஸ் டு கெட் அப் early in the morning அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஐ எம் யூஸ் டு கெட் அப் வராது, அதில் ஐ எம் யூஸ் டு கெட்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். அதை ஐ எம் யூஸ் டு கெட் அப் மட்டும் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஐ எம் யூஸ் டுக்கு அப்புறம் அது ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். ஸோ ஐ எம் யூஸ் டு கெட்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஐ எம் யூஸ் டு வச்சு சொல்லும்போது எல்லாமே வந்து இந்த ஐஎன்ஜி ஃபார்மில் வர்றது தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒன்று ரெண்டு மாற்றி சொன்னால் பெருசாக தப்பு இல்லை தான், பட் கரெக்டாக சொல்கிறதுக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சு சொல்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.